ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லஞ்ச் பேக் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா, என் 2வது பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் அவளுக்கு ஃபீவர்ன்றனால இன்றைக்கி அவள் போகலை. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சளி, காய்ச்சல்னு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் வந்து குழந்தைகளுக்கு சுடு தண்ணியே எல்லோரும் கொடுத்து விடுறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைகிட்ட சொல்லி விடுங்க, பக்கத்தில் குழந்தைகளுக்கு வந்து இருமலோ இல்லை காய்ச்சலோ இருந்தால் கொஞ்சம் தள்ளி உட்காந்து பழகிக்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ சீக்கிரமாகவே எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது ஒரு அவேர்னஸ் தான் அவங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக குழந்தைகிட்ட வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கிளாஸில் வந்து இருமல் காய்ச்சல் இருந்தால் கண்டிப்பாக நீ வந்து தள்ளி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அது தப்பான விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் வந்து பாப்பாவுக்கு வந்து தோசை தான் ஊற்றி தரேன். பொதுவாக காலையில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, சட்னியே எது கொடுத்தாலும் அந்த பிளேட்டில் வந்து நான் ஊற்றுற குழம்பு அப்படியே தான் இருக்கும். அதனால் நான் தோசையிலேயே வந்து கரும்பு சர்க்கரை போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் தோசைக்கல்லிலே விட்டுட்டு தான் எடுத்து கொடுப்பேன். நான் என்னெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டேனோ அது மட்டும்தான் என் குழந்தைகளுக்கு வந்து நான் கொடுப்பேன். இப்போல்லாம் நிறையா பேர் பேன் கேக் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கான்டினென்டல் ஃபுட்டெல்லாம் இப்போ ரொம்ப நிறையவே வந்துடுச்சு. இப்போல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட அதுதான் கொடுத்துட்ருக்காங்க சில பேரண்ட்ஸ் எல்லாம். நான்லாம் இப்போ வரைக்கும் என் குழந்தைக்கு பீஸாவும் வாங்கி கொடுத்ததில்ல, பர்கரும் வாங்கி கொடுத்ததில்ல. அவங்களும் அதை விருப்பப்பட்டு கேட்டதும் இல்லை. வீட்டில் நான் என்னெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தனோ அதை தான் அவங்களுக்கும் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒன்று புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த கொரியன் சீரீஸும் இந்த கொரியனோட கல்ச்சரும் அப்படியே நமக்கு வந்து வர மாதிரி இருக்குது. நம்ம குழந்தைங்க வந்து அதை அதிகமாக பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க நம்ம தமிழ் படத்தை தவிர மற்ற எல்லா இந்த கொரியன் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பொட்டு வச்சா கூட அவள் இல்லை எனக்கு குட்டியாக வைங்க அப்படிங்கிறா. எனக்கே அதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த கேபாப், பிளாக் பிங்க் அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. இதை பற்றின வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேங்க. அது ஒரு பெரிய லென்த்தாக போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அவளும் கிளம்பி போயிட்டா. இனி சின்னவளுக்கு போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.